இது போல சொந்தம் தந்ததா இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம். என் மூஞ்சில ஏதாவது எழுதி ஒட்டியிருக்கா? என்ன என்னன்னா அதான் பாத்ரூம் போயிட்டு வந்தாச்சுல்ல, உட்காந்து சாப்பிடு. அம்மா எப்போது நீ ஹால்ல உட்கார்ந்து தானே ஆபீஸ் ஒர்க் எல்லாம் பண்ணுவ, இன்னைக்கு நீங்க உள்ள உட்கார்ந்திருக்க? சும்மா நான் கூட ஏதோ மறந்துட்டேன்னு நினைச்சேன். சரி போ, வெளிய உட்கார்ந்து வேலை பாரு போ, நான் சாப்பிட்டுப்பேன். ஏன் நான் உள்ள உட்கார்ந்து இருக்கிறதுனால ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆகுதா? சேச்சே அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. அப்புறம் என்ன? சாப்பிடு. நான் சாப்பிட்டுப்பேன், எனக்கு அது தெரியும். என் உடம்பு பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும், அதே மாதிரி என் பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். நீ போ, நான் வேற இங்கக்குள்ள ஏதாவது நான் நொச்சு நொச்சுன்னு சாப்பிடுவேன். இருக்கையிலே ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவேன். எனக்கு தான் மூட் ஸ்விங்ஸ் வருமே, உன்னை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். நீ போ, வெளியே உட்காந்து வேலை பாரு போ. வேணா மகேஷை கூப்பிட்டுக்கோ. என்ன பாண்டாவையன் எப்படி பாக்குறான்? ஒருவேளை கண்டுபிடிச்சிருப்பானோ என்ன? இல்ல, எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. உட்காந்து சாப்பிடு. நான் ஒர்க் பண்ணல, டிசைன் தான் பண்ணிட்டு இருக்கேன். அது மாதிரி ஒரு மாதிரி குழப்பமா இருக்கும். நீ போ, வெளிய உட்கார்ந்து சாப்பிடு போ. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் சாப்பிட்டு பண்ணி போ. நான் தான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? நான் டிசைன் தான் பண்ணிட்டு இருக்கேன், நீ உட்காந்து சாப்பிடு. ஐயோ என்ன போக மாட்டேங்கிறான். சரி, நம்ம கீழே தானே வச்சிருக்கோம், மேலே கொண்டு கடல தானே, பார்த்துக்கலாம். என்ன? ஒன்றும் இல்லையே, யூ டூ இட். ஒர்க்க பாருங்க. எங்க வேலையை பார்க்க எங்களுக்கு தெரியும், நீங்க சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டுப்பேன். கோணமுக்கி, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். என்ன நீ என்ன வேலை பார்க்குறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எப்படி இருந்தாலும் இப்போ வெளியே வந்து தானே ஆகணும், கண்டுபிடிக்கிறேன்டி. டே ஃப்ராடு புருஷா, இந்த மாதிரிலாம் ஏதாவது நடக்கும்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் எல்லாத்தையும் ரொம்ப யோசிச்சு முடிவெடுத்திருக்கேன். ஏன்னா நான் உன் பொண்டாட்டியில உன் பொண்டாட்டி இருக்கிறேன்னா என்னென்னலாம் பண்ணுவேன் உனக்கு அது நல்லாவே தெரியுமே. அதனால தான் இப்படி இறங்கியிருக்கேன். எப்படி? என்ன டிசைனே வர மாட்டேங்குது, கலர் சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. ஆக மாட்டேங்குதுன்னா வெளியே போய் பண்ணி பாரு, டவர் கிடைக்காம இருக்கும். ஏன் என்ன வெளியே துரத்தி விடுறதுலே குறியா இருக்கா? இல்ல எனக்கு புரியல. ஏய் நீ என்ன புலம்பிட்டு இருந்த? இங்க பாரு, நான் சொல்லிட்டேன் எனக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்குன்னு. சும்மா சும்மா நோய் நோயின்னு இருந்தீனா எடுத்து மூஞ்சில அடிச்சிரும் பாத்துக்கோ. அப்படியா? வா அடி வா. ஐயோ சந்தியா என்ன பேசிட்டு இருக்க? அப்புறம் உள்ள இருக்கறதால தெரிஞ்சு போயிரும். மாட்டிக்குவ சந்தியா, மாட்டிக்குவ. வா அடி வா. நான் சும்மா சொன்னேன்டா மாமா. எதுக்கு மாமா இதுக்கெல்லாம் நீ டென்ஷன் ஆகுற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ வேலைய பாரு. நான் பாட்டுக்கு சமத்து பிள்ளைய கொண்டு கடல சாப்பிடுவேனாமா. ஓகே? அந்த வேலையை மட்டும் பாரு. மவளே, என்கிட்டேவோ எதை பண்ண வேணாம்னு சொல்றோமோ அத எனக்கு தெரியாம இப்படி திருட்டுத்தனமா பண்ணணும்னு யோசிக்கிறது. இவன் கிடக்குறான், நம்ம சாப்பிடலாம். இத பார்த்து அப்படியே எச்சி ஊறுது. சரி எடுத்து சாப்பிடலாம். எச்சி ஊறுது எல்லாம் எனக்கு. ஐ என்ன மட்டிக்கினாரு ஒருத்தரு, மட்டிக்கினாரு ஒருத்தரு, இவரை காப்பாத்தணும் கத்திரி, இவரை காப்பாத்தணும் கத்திரி. அது என்ன எனக்கு தெரியுமா? லேசா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா? அதுவும் குர்குரே. அப்புறம் என்ன அப்புறம்? அத்தை அத்தை நீ இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க தெரியுமா உனக்கு? நீயே சொல்லிட்டே என்னையா, இப்போ நீ இதெல்லாம் சாப்பிடுறியா? உனக்கு எவ்வளவு திமிரு? என்ன சாப்பிடக்கூடாதுன்னு அவ்வளவு தூரம் எனக்கு கண்டிஷன் போட்டுட்டு என்ன பார்க்க வச்சு எனக்கே தெரியாம வீட்டுல வச்சு சாப்பிடுற, அப்படித்தானே? அப்புறம் என்ன அப்புறம்? இப்பவே அத்தைக்கிட்ட போறேன் நானு. போ, நானும் சொல்லுவேன். மா, ரொம்ப நாளா வீட்டுக்குள்ள ஒரு திருட்டு பூனை வந்து வந்து போகுது, எப்ப பார்த்தாலும் குர்குரே பாக்கெட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு போடுதுன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தீங்களாமா. இன்னைக்கு அந்த திருட்டு பூனை வசமா மாட்டிக்கிச்சுமா அப்படின்னு நான் சொல்லுவேன். மட்டிக்கினாரு மட்டிக்கினாரு ஒருத்தரு, இவரை காப்பாத்தணும் காப்பாத்தணும் கத்திரி. அப்படியா? யார் அந்த பூனை? அத நீதான் சொல்லணும். நானா? ஆமா சார், நீ சொன்னது ஞாபகம் வருது. 2 நாள் நம்ம வீட்ல ஒரு திருட்டு பூனை இருந்துச்சு. வீட்டுக்குள்ள வந்து வந்து போச்சு, அத்தை கூட துரத்தி விட்டுட்டே இருந்தாங்க. அப்போ நான் தான் பாவம் பார்த்து குர்குரே பாக்கெட் வாங்கிட்டு வந்து அதுக்கு போட்டு அப்புறம் நான் வீட்டை விட்டு அனுப்பி. ஓ, பூனை குர்குரே பாக்கெட்ல சாப்பிடுமா என்ன? நீ வாங்கிட்டு வந்து போட்ட, அப்படித்தானே? ஏன் பூனை சாப்பிடாதா? சாப்பிடும். ஆமா ஆமா, சாப்பிடும் சாப்பிடும். அது நாள்கால் பூனைக்கு. ஆனா
இங்க 2 கை 2 கால் உள்ள போன அதுக்கு மேல என்னென்னமோ சாப்பிடும். சரி உண்மையை ஒத்துக்கிறேன்ன. ஆமா சும்மா லைட்டா துண்டு சாப்பிட்டேன், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. அதான் அதுக்கு ஆமா இந்த கவர்ல உனக்கு எப்படி கிடைச்சது? ஏய் பூனைக்குட்டி, நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு தப்பு பண்ணா கூட அத அடையாளத்தை ப்ராப்பரா உனக்கு அழிக்க கூட தெரியாது. எங்க வீட்டுக்கு வெளியே தூக்கி போட்டுட்டாலோ இல்ல குப்பை தொட்டியில போட்டுட்டாலோ எப்படியாவது வீட்டுல தெரிஞ்சு போயிரு வீட்டுல இருக்கவங்களுக்கு அப்படின்னு கட்டிலுக்கடியில சொருக்கி வச்சிருந்தேன். சரி விட, இப்ப என்ன பண்ணிட்டேன் நானு? இது ஒரு சாதாரணமான விஷயம்னா விட்டதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது என்ன? பெருசா எடுத்துக்க கூடாதா? மாடிங்க கீழே வா. வரமாட்டேன், வந்தா அடிப்ப. நான் வரமாட்டேன். நீ வரலன்னா தான் அடி விழுகும். வா. நான் வரல. நான் தான் உண்மையை ஒத்துக்கிட்டேன்ல, அப்புறம் என்ன? மூட்டு போ, என்னால வர முடியாது. புருஷனை நீ முதல்ல புருஷனா மதிக்கிறியாடி? இந்த போறதுல நீ புருஷனே கிடையாது, நீ போ. சரி நான் உன் புருஷனாவே இல்லம்மா, நீ எந்திரிச்சு வா. நாள வர முடியாது, நீ போ. அதெல்லாம் முடியாது, நீ வந்தா நீ அடிப்ப, போடா. அதெல்லாம் போ. இப்ப நீ இங்க வரலன்னா நான் அங்க வந்து உன்னை அடிப்பேன். எப்படி? வரேன். சாரிண்ணா, வேணும் பண்ணல, சும்மாதான். என்ன போய் பேசுற பழக்கம்? இல்ல, நீ அன்னைக்கே என்னை திட்டினல, நான் எனக்கு அது வேணும்னு சொன்னதுக்கு. எனக்கு எப்போ பார்த்தாலும் நீங்கள் இந்த பச்சை பயிறு சுண்டடு பால் முட்டை இதை கொடுத்து கொடுத்து எனக்கு நாக்கெல்லாம் ஒரு மாதிரி இருந்தது. நல்லா வாய்க்கு ருசியாக சாப்பிடணும் போல இருந்துச்சா. ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டால் அத்தை பச்சை பயிரில் ஏதாவது செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதான் நானே போய் கடையில் வாங்கிட்டு வந்து மறைச்சி வச்சு சாப்பிட்டேன். வெளியே நீ சொன்ன மாதிரி வெளியே தூக்கி போட்டால் பார்த்துருவாங்க, குப்பை தட்டியில் போட்டாலும் பார்த்துருவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் கட்டிலுக்கடியில் எனக்கு சாப்பிடணும் ஆசையாக இருக்குன்னு சொல்லி என்கிட்ட சொன்னா உன்னை என்ன சாப்பிட விட மாட்டேன்னு நான் சொன்னேன். இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்க கூடாது, அவ்வளோதான். புரியுதா? உனக்கு கடையில் கூட ஃபுட்டு வாங்கி கொடுக்காம வீட்லேயே சமைச்சு பாரம்பரியமாக கொடுக்குறாங்கன்னா எப்படி? யோசி. எனக்கு எல்லாமே புரியுது, ஆனால் அந்த கடையில் உள்ள ஐட்டத்தை தான் நாக்கு நல்லா கேட்குது பத்தியா, அதான் சாரி. இங்க பாரு, உனக்கு பிடிச்சதா சாப்பிடு, நான் வேணான்னு சொல்லல. ஆனால் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் இனிமேல் எடுத்துக்கக்கூடாது. அதுவும் இப்படி திருட்டுத்தனமான வேலை பார்க்கக்கூடாது. ஏன்னா தெரியும்டி, ஏன்னா ஒவ்வொரு நாளும் வெளியே போயிட்டு உனக்கு கொடுக்குற சத்தான பொருளை ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி கொடுக்கறதெல்லாம் நீ என்னென்னலாம் பண்றேன்னு நான் யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். அவ்வளோ சீக்கிரத்தில் நீ சாப்பிட மாட்டேன்னு எனக்கு தெரியும். என்ன அதான் ஒரு நாள் உன்னை உள்ள அனுப்பிட்டு நீ என்ன பண்றேன்னு பார்த்தேன். இன்னைக்கு காய்கொலமா மாட்டிக்கிட்ட. சரி, நான் இனி நீட்டா இருப்பேன்னா? இனி நீ ஏதாவது எடுத்து வாயில வை, மூக்கிலே குத்திடுவோம் பார்த்துக்கோ லூசு. நம்ம பாப்பாவை நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும், சரியா? அப்ப கூட புள்ள மேலதான் அக்கறை, எங்க பொண்டாட்டி மேலாம் அக்கறை இருக்கு. நான் எப்பயும் சொல்றவங்கிட்ட ஒரே வார்த்தை இதுதான், என்ன நீ இல்லாம இப்போ வயிற்றுல சுமந்துட்டு இருக்கே இந்த பொக்கிஷன் நம்மளுக்கு கிடைச்சிருக்குமா? அதே மாதிரி நான் இல்லாமலும் இது கிடைச்சிருக்காது, புரியுதா? ஸோ ஒரு விஷயம் நம்ம கிடைக்கிறதுக்காக இன்னொன்னு இழக்கிறதுங்கிறது கரெக்டான விஷயம் தான். அதுக்காக அதை உதாசீனப்படுத்துற ஆளு நான் இல்லை. என்ன நீ தான் எனக்கு வயிறும், அடுத்துதான் நம்ம குட்டி. என் பேரை பச்சை குத்தி வைக்கல, அங்க கிஸ் பண்ணிக்கிட்டுமா? லூசு, அது உன்னோட பிளேஸ், பண்ணு. போதுமா? ஆசை தீர்ந்துருச்சா? வெண்ணிலவென்பது வானை நீங்க எண்ணிடுமோ, எத்தனை ஜென்மங்கள் ஆன போதும் மங்கிடுமோ, யாரது வாசல் என்பதை பார்த்து சேருமோ அதிகாலை, காதலை சேர ஜாதகம் கேட்டோடுமோ அந்தி மாலை. மாமா, எதுக்கு காலேஜ் போகாம இப்படி நின்னுக்கிட்டே இருக்க? அதெல்லாம் போக முடியாது. இப்போ எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரியணும். அவன் உனக்கு என்ன தெரியணும் மாதவா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ரெண்டுல ஒண்ணு தெரியும்னு சொல்றேனா இல்லையா? நானு என்ன தெரியணும்? டேய், நேத்து உங்களை வேலை பழப்பு இல்லாம நான் ஒயின் ஷாப் கூட்டு போனேன். சொல்லுங்க பாக்கலாம். ஒயின் ஷாப்பா? மாமா என்ன சொல்ற? ஒயின் ஷாப் தானே கூட்டு போனேன், அதுக்கே நீ இப்படி வாய் பழக்கிற? பேசாம கடை. ஆமா, நேத்து இவனையும் அவனையும் ஒயின் ஷாப் கூட்டு போனேன். அந்த நாய் என்ன கழட்டி விட்டு அது பொண்டாடி கூட போயிருச்சு. இந்த நாய் என்ன பண்ணிட்டு நீ காலேஜ் போன்னு சொல்லிட்டு இருக்கு? ஏனுங்க மாதவா, ஒயின் ஷாப் கூட்டு போனீங்க, சரக்கு வாங்கி கொடுத்தீங்களா? போய் வம்பெடுத்து விட்டு. மாமா என்ன சொல்ற? வம்பெடுத்து விட்டு
வந்துருச்சா? அது ஏன் வாசு நீ கேக்குறாது? வாயால வேற நான் சொல்லணுமா? வாயால சொல்லாம வேற எதால சொல்லுவானாமா? ஆத வந்து எச்சு பேசிட்டு இருக்க இல்ல என்னன்னு கேக்குற? ஒன்னும் சரியில்லையே. இந்த ஜென்மத்துல நீ அவ்வையார் தான்டா. நான் எதுக்கு அவ்வையார் ஆகணும்? அப்படிலாம் இருக்க முடியாது. நீ என்ன சொல்ற வாசு? நீயே ஒரு நியாயத்தை சொல்லு. என்ன சொல்லு மாமா, என்ன நியாயம்? இல்ல வாசு, நான் லவ் பண்றேன்னு எல்லாருக்குமே தெரியும். என்ன ஓ, லவ் பண்றியா? சரி. வாசு கலாய்க்காத வாசு. நான் லவ் பண்றேன்னு எல்லாத்துக்குமே தெரியும். சரி, இந்த நாய்க்கு தெரியும். அப்போ இந்த நாய் என்ன பண்ணணும்? ஒரு நல்ல விதமா இருந்து தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஏன்னா அண்ணனுக்கு எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. மீதி இருக்கிறவன் நான் மட்டும்தான். எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவன் நினைக்கணுமா இல்லையா? அந்த மாதிரி அவனுக்கு எந்த நினைப்புமே இல்ல. சரி மூட நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி சரி சொல்லுங்க சொல்லுங்க. இடையில நான் வேற ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். யூ கேரி ஆன். என்ன வாசு, லவ் பண்றத வீட்டுல சொல்லி எனக்கும் நித்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கடான்னு இவங்க 2 பேர்த்தையும் சொல்ல, சரி நீ சரக்கு வாங்கி கொடுன்னு சொன்னான். சரி நானும் மதிச்சு சரி வாங்கி கொடுக்கலான்னு கூட்டு போனேன். அங்க ஒரு சின்ன பஞ்சாயத்து ஆகி போச்சு. சண்டை போட்டு வந்துட்டோம். சரக்கு அடிக்கல. இத்தனைக்கும் பெட்ரோல் போட்டு இவங்களை வண்டியில வச்சு நான் கூட்டு போய் இவங்க என்னென்னலாம் பாட்டு பாடிட்டு வந்தானு தெரியுமா? இவ்வளவு தூரம் பண்ணிட்டு வந்தா அதுக்கு ஒரு சின்ன உதவியாது. இவங்க கல்யாணம் பண்ணி வைக்கலாம் கூட பரவாயில்ல. வீட்டுல லவ் பண்றேன்னா சொல்லி மாமா, தொலை எனக்கு ஒரு வேண்டியதானே? doubt. நீ லவ் பண்றனா தைரியமா நீ போய் லவ் பண்றேன்னு சொல்லு, அவங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. சொல்லு பதில் சொல்லுங்க மாதவா. இப்ப பேசுங்க. இவன் நேரம் வா அடிச்சுட்டு பேசுறீங்கல்ல, பேசுங்க மாதவா. சீக்கிரம் பேசுங்க. அது அது நான் லவ் பண்றது நானே வீட்டுல சொன்னா எப்படி? அதுல என்ன கிக் இருக்கு? வெடிமுத்தே என்ன கடையில வெடி வாங்கின? நீ மூடுற ரொம்பதான் பண்ற வாசு. நீ ஏன் சொல்லு வாசு. எனக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு இது வேணும் வாசு. அடுத்த வருஷம் நான் காலேஜ் முடிச்சிருவேன். அடுத்து நான் கல்யாணம் பண்ணிக்க வேணாமா? இவனுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி புள்ள பேத்துட்டு இவனுக்கு நல்லா அப்படியே போயிட்டு இப்ப கடைசி வரைக்கும் நான் அப்படியே பாட்டி மாதிரி குறணுமா? பொந்தலை எழுத்து அதுதானே. அது யாருனாலும் ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க மாதவா. ஓஹோ ஆமாங்க மாதவா. சரி, இப்ப என்ன மாமா, நீ நித்யாவை லவ் பண்றேன்னு வீட்ல சொல்லணும், அவ்வளவுதானே? நான் சொல்றேன். அதெல்லாம் வேணாம். நீ என்ன சொல்ல வேணாம். நீ சொன்ன இல்ல ஏறு பூக்கா நினைச்சிட்டு தப்பு தப்பா பேசுவானுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் இங்க இருந்து உங்களை கூட்டு போனேன்ல, இவனுக்கு தான் சொல்லணும். டே மூட்டு போய் சொல்லிடுற அவ்வளவுதான். ஏய் மாமா, இப்ப நீ லவ் பண்றத வீட்ல சொல்லணும். இது யார் சொன்னா என்ன? யார் என்ன நினைக்க போறா? அவங்க தான் சொல்லணும். இல்ல உனக்கு அவங்க கிட்ட சொல்லணும். உன்னால அவங்க கிட்ட சொல்ல முடியலன்னு உனக்கு பயம். எனக்கு பயம்லாம் கிடையாது. ஏன் காசு கரியாக்குனாங்களே நாய்க்கு 2 பேர் பெட்ரோல் போட்டு கூட்டு போனேன்ல, அதனால இவனுக்கு தான் சொல்லணும். காலில் விழு சொல்றேன். ஏ மகேஷ், ஆனா நீ ரொம்ப பண்றடா மகேஷ். ஏன்டா டே என்ன உடனே பண்ணு சொன்ன? என் காலில் தானே விழுன்னு சொன்ன. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். நான் உன் அண்ணன், நீ என் தம்பி. என் காலில் விழுகிறதால நீ ஒன்னும் குறைஞ்சிடலாம் மாட்டேன். இங்க அண்ணன் தம்பி உனக்கு எனக்கு 6 மாசம் கூட டிஃபரெண்ட் இருக்காது தெரியுமா? மாமா, என்ன பேசிட்டு இருக்க நீ? அறிவட்ட முண்டை அப்படிதான் பேசும். ஏண்டா நான் பிறந்த 6 மாசத்துலயே நீ பிறந்துட்டியா? ஏன்டா டே அம்மா உன்னையெல்லாம் பெத்ததுக்கு நான் என்னத்த சொல்ல? நீ தானே சொன்ன குப்பத்தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்தாங்கன்னு. அப்போ உனக்கு எனக்கு 6 மாசம் கூட டிஃபரெண்ட் இருக்கும்ல. அப்ப நீ ஏன் ஒத்துக்கிற குப்பத்தட்டில இருந்து எந்திரிச்சு வந்தனே? நான் ஒன்னும் அப்படிலாம் சொல்லல. எனக்கு தெரியாது. நான் லவ் பண்றேன்னு வீட்டுல போய் சொல்லணும். என்ன மாதவா, நீ லவ் பண்ற, நீ நித்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும். அதை போய் வீட்டுல சொல்லணும். அவ்வளவுதானே. அண்ணன் இருக்கான்டா, நீ கவலைப்படாதடா. நம்மை போத நெஞ்சம் கொண்ட செருப்பு பிஞ்சு போயிடும். டேய் மூட்டுக்கோ. நீ ஒன்னும் சொல்ல தேவையே இல்ல. ஆள பாரு. ஒன்னொன்னு உங்ககிட்ட கெஞ்சி அதை நான் பண்ணல. எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. என்ன நானே பாத்துப்பேன். சரி சரி சரி, கூல் டவுன். கோவப்படாத. இப்படிதான் லைஃப்ல சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் அப்படி கோவப்பட்டுட்டே இருந்தா அப்புறம் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் மாமா சொல்லும். என்ன நீ இன்னும் படிச்சு முடி. இந்த செம்ம முடிச்சாதானே காலேஜ் முடியுது. இந்த செம்ம நீ முடி, நல்லபடியா முடி. கண்டிப்பா அத்தை மாமா கிட்ட எடுத்து சொல்லி ஜாம் ஜாம் நம்ம கல்யாணத்தை கிராண்டா பண்ணிடலாம். நம்ம சமுத்திர குடும்பத்துல அடுத்த கல்யாணம் ஒண்ணு தான் நல்ல கிராண்டா நடக்கும். காசு கூட மாம்சே, சும்மா இரு மாம்சே. சாரிடா. நினைச்சிடுற மாதவா, தெரியாம வந்துச்சுடா. ஆனா ஆகாமடி நீதாண்டா. ஓகே ஓகே சரி விடு, பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். எவ்வளவு பெரிய பெருமை தெரியுமா? இதுக்கெல்லாம் நான் கொடுத்து வச்சிருக்கோன்னுடா. மூஞ்ச பேத்துருவேன். ஆள பாரு. சரி மாம்சே, போ. கோவத்தை குறை, போ போ. அப்பதான் உடம்புக்கு நல்லது. அத அந்த நாய்கிட்ட சொல்லு. யாரோ கூடவே வருவா, யாரோ பாதியில் போவா, அது யாரு என்ன ஒண்ணு நம்ம கையில் இல்லையே. வெளிச்சம் தந்தது ஒருத்தி, அவளை இருட்டுல நிறுத்தி ஜோரா பயணத்தை தொடங்கி தனியா எங்கே போனாலோ, தனியா எங்கே போனாலோ. ஏய் ஏடுங்க மாதவா, நீ எதுக்கு இப்படிலாம் பாட்டு பாடுற? ஏன் வாய் நான் பாடுறேன்டா. உனக்கு என்னடா? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? நீ நான் அப்படிதானே பாடுவேன். நான் அது மட்டுமா பாடுவேன், என்னென்னமோ பாட்டு பாடுவேன். சரியா? இந்த பொண்ணுங்களை இப்படித்தா புரிஞ்சு போச்சுடா. அவங்க கண்ணன்னு கலர்ன்னு தெரிஞ்சு போச்சுடா.
வேற பாட்டு உங்களுக்கு பாட தெரியாதோ? இதை இப்படியே பாட பண்ணிட்டு இருக்க. என் வாயில என்ன வருது அதான் பாட முடியும். என்ன வாசு? இங்க பாரு, நீ மகேஷ் மாமா பாட்டெல்லாம் பாடக்கூடாதுன்னு சொல்றதுல ரொம்ப ஓவரா இருக்குன்னு. அவர் வாயில வரத அவர் பாடுவார், உனக்கு என்ன? இந்த நாய்க்கே சப்போர்ட் பண்ணு வாசு. கடைசியில உன்னை நடுத்தரவுல தான் நிப்பாட்ட போறேன் பாரு. எதுக்கு நடுத்தரவுல நிப்பாட்டணும்? இல்ல எனக்கு புரியல. சரி விடு மாதவா, விடு விடு. இதுக்கே இப்படி டென்ஷன் ஆனினா இன்னும் வாழ்க்கையில பாக்குறதுக்கு எவ்வளவு இருக்கு தெரியுமா? அமைதியா பொறுத்து போகணும்டா தம்பி. மூஞ்சி. ஆதலின் அவஸ்தை எதிரிக்கும் வேண்டாம், நரக சுகமல்லவா. ஐயோ அம்மா. ஏன் மாம்சு, உன்னால சும்மாவே இருக்கவே முடியாதா? யாராவது ஏதாவது நோண்டிக்கிட்டே இருப்ப. ஏன் இப்படி பண்ற நீ? ஜாலியா இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லு. சிரிக்கிறமா இல்லையா? இருக்கிறது ஒரு வாழ்க்கை, சந்தோஷமா சிரிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். உண்மைதான் இல்ல? சீக்கிரமா எல்லாமே மாறும் மாமா. இப்ப என்ன இங்க எல்லாம் திரும்பி கிடக்கு மாறுறதுக்கு? இப்போ உனக்கு கிண்டல் தான் பாரு. நான் சொன்னதோட அர்த்தம் உனக்கு பின்னாடி புரியல என்ன? சரி நீ போ. என்னமோ தெரியல, என் பொண்டாட்டி என்னை விழுந்து விழுந்து கவனிக்கிற. என்னன்னு கேட்டா லவ்ங்கிறா, அங்குங்கிறா. நீ என்னமோ ஒரே தத்துவமா விடுற. வீட்டுல எல்லாம் ஒவ்வொருத்தோடும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமா பண்றானுங்க. என்னமோ பண்றீங்க, என்ன பண்றீங்க தான் தெரியல. சரி விடு, என்ன நடந்தாலும் நன்மைக்கு. நான் வரட்டா? சேட்டு பிடிச்ச மாமா போ. இப்பதான் மாமா புரியுது மிருதுராயே யாருக்கிட்டையும் உனக்கு இருக்கிற பிரச்சனையை சொல்ல வேணான்னு சொன்னாங்கங்கிறது. ஒருவேளை எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டா இப்போ இருக்க அந்த சந்தோஷம் இல்லாமல் போயிருந்துருக்கும்ல. இப்போ நீ கூட இவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்க மாட்டல்ல. கண்டிப்பாக உன்னை குணப்படுத்திட முடியும், எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனால் ஒருத்தரோட இறந்து போகிற அந்த நாள் மட்டும் தெரிஞ்சதுன்னா மீதி வாழ போகிற நாள்லாம் நரகமாயிரும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உனக்கு தெரியாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லதுங்கிறத இப்போ நீ சந்தோஷமா சிரிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது. எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா, கண்டிப்பாக எல்லாமே மாறும். என்ன இல்ல, இப்பெல்லாம் நான் உன்னை கண்டுக்கிறதே இல்லைல்ல, அதனால பழையபடி கண்டுக்கலான்னு. ஓ, பழையபடி கண்டுக்க போறீங்க. நம்மளுக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? அந்த வேலையில கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். இப்போ நமக்கு வேற வேலை இருக்கு. உன்னே போட்டுருவேன் பொறுக்கி பொறுக்கி. எப்ப பார்த்தாலும் சரி, பொறுக்கி புத்தி போகவே போகாது. நான் பொறுக்கியா இருக்கிறதுனால தான் உனக்கு என்ன பிடிச்சிருக்கு. ஆமா ஆமா, சொன்னாங்க. சரி அதை விடு. பழையபடி ரொமான்டிக் பயமா இருலான்னு இருக்கேன். அதுக்கெல்லாம் இது நேரம் கிடையாது. அதுக்கெல்லாம் நேரம் காலம் ஒன்று இருக்கு, அப்ப பாத்துக்கலாம். அப்போ நைட்டு? சரி நைட்டு பாத்துக்கலாம். நிஜமாவா? அப்போ சரி நீ சொல்லு. அதான் சொன்னேன்ல, இப்போ பிரதீபா உங்களை வாண்டடா வந்து வம்பிழுத்துட்டு போயிருக்கா. என்ன இப்போ அவளோட பிளான் படி நீங்க அவளை தேடி போகணுங்கிறதா. இப்போ நானும் அப்படிதான் பிளான் பண்ணியிருக்கேன். நீங்க அவளை தேடி தான் போகணும். ஆனா அவளோட வேலைக்காக இல்ல, நம்மளோட வேலைக்காக. என்ன? உன் பிளான் எனக்கு புரியுது, பட் அதை ஒழுங்கா புரிஞ்சுக்க முடியல. நான் சொல்றது எல்லாமே சாருக்கு இப்போ மண்டையிலே ஏறலைங்கிறது எனக்கு நல்லா புரியுது. ஏன்னா சார் இப்போ வேற ஒரு மூட்ல இருக்கீங்க. ஐ நோ. நான் தான் நைட்டு ஓகேன்னு சொன்னேன்ல, அப்புறம் அதை விட்டு வெளியே வாங்க. என்ன? நைட்டு பார்த்துக்கலாம். உனக்கே தெரியும், நம்ம 2 பேரும் ஹாப்பியா இருந்தே கிட்டத்தட்ட ரொம்ப டேஸ், ரொம்ப மாசங்கள். அதுக்கு நைட்டு ஓகே அது ஓகே. என்ன ஆனா இப்போ ஒரே ஒரு கிஸ் ஆகுது. அடி விழும் பொறுக்கி போயில. என்னடி நீ? அவன் எப்படி இருக்கான்னு தெரியுமா? நம்பிகளெல்லாம் பாத்திருக்கியா நீ? ப்ளீஸ் டி. வேணான்னு சொன்னா கேட்கவா போறீங்க? ஐயோ ஐயடா. ஏத்தி போன்ற உந்தன் மூச்சோடு உந்தன் தோல் சேரு உற்சவம் போது என்ன லுக்கு? போங்க. கை கட்டினது வாய் கிட்டாம போயிடுச்சே. சரி பிள்ளைங்க வந்துட்டாங்க, நைட்டு பார்த்துக்கலாம். நைட்டு இதுங்களை வச்சுக்கிட்டா நான் ஐடியா பண்றேன், இப்போ போங்க. என்னங்க அதுடா பொறுக்கி போ. இன்னமும் அந்த கோபத்தை அவன் அப்படியே தான் வச்சுக்கிட்டு இருப்பானா? அன்னைக்கு
நம்மளும் கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டோம். நம்ம எங்க ஓவரா பேசணும்? ஆ, புரியுது. ஆ, அவன் அன்னைக்கு ரொம்ப வருத்தத்தில் இருந்தான். ஒருத்தவங்க வருத்தத்தில் இருக்கும்போது இல்லை கோவமா இருக்கும்போதோ அவங்க எடுக்கிற முடிவு எல்லாமே தப்பாக தான் தெரியும். நம்ம பேசுகிற சில வார்த்தைகள் கூட அவங்களுக்கு தப்பாக தான் புரியும். அது போய் சேர்றது கூட அப்படிதான் இருக்கும். ஆனால் கண்ணா சம்திங் ஸ்பெஷல் ஒன். பட் எப்படி அவனை நான் பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றது? இது வரைக்கும் அவன் எங்கே இருக்கான்னு நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம். இப்போ மிருதுலா வேலை செய்கிற ஆஃபீஸோட எம்டியே அவன் தான். ஆனால் பக்கத்தில் இருந்தும் அவன்கிட்ட பேசி மனசில் உள்ளதை புரிய வைக்க முடியாத தூரத்தில் இருக்குமே. இத்தனை வருஷம் கழிச்சு இவனை திரும்ப நான் பார்ப்பேன்னு எதிர்பார்க்கல. ஆனா அன்னைக்கு கொடைக்கானல்ல இருந்தான், இன்னைக்கு சென்னையில இருக்கான். கண்டிப்பா இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. அன்னைக்கு ஏதோ ஒரு ஆதங்கத்துல அப்படி சொல்லிட்டு போனான். திரும்ப அவன் கண்டிப்பா நம்மள தேடிக்கிட்டு இருந்திருப்பான். நம்மள பார்த்தும் ஏன் அவன் ஒரு வார்த்தை கூட பேசாம போனான்? கொடைக்கானல்ல நம்ம கிட்ட பேசணும்னு நினைச்சவன் அவனுக்கு நம்ம பேச ஸ்பேஸ் கொடுக்கல. ஆனா சென்னையில நம்ம பார்த்தோம் எதுவுமே பேசாம ஏன் அவன் வேலைக்கு போகணும்? அவன் ஃபேமிலி எங்க இருக்கு? கூட வந்தவங்க எல்லாம் யாரு? அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல லவ் பண்றானா? ஒண்ணுமே புரியல. உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கல. ஆனா இதுக்கு மேல உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இது வரைக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கலனா ஸ்கூல் படிக்கும் போது ஃப்ரெண்டா பழகும் போது நம்ம 2 பேரும் அப்படி இருந்தோம். பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இதெல்லாம் அவசியமாங்கிற மாதிரி தான் இருக்கு. எனக்குன்னு இந்த உலகத்துல இருக்கிறது என் அக்கா மட்டும்தான். அவளை இழந்துட்டா நான் உயிரோட இருந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. அன்னைக்கு மட்டும் நடந்த அந்த மோசமான சம்பவத்துல என் அக்கா மட்டும் இல்லாம போயிருந்தா நானுமே இன்னைக்கு இல்லாம தான் போயிருந்திருப்பேன். அன்னைக்கு என் அக்காவை காப்பாத்தின அந்த நடுமனசை யாருன்னு தான் இப்போ வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கேன். அவனையுமே என்னால கண்டுபிடிக்க முடியல. உன்னை மட்டும் எப்படி என்னால அனலைஸ் பண்ணிக்க முடியும்? ஆனா உனக்குள்ள அந்த பாசம் அப்படியே இருக்குங்கிறது எனக்கு புரியுது. ஆனா நீ எனக்கு பண்ண துரோகத்தை நான் மன்னிக்கவே மாட்டேன் மகேஷ். நல்ல நண்பன் வேண்டும் என்று அந்த மரணமும் நினைக்கின்றதா? இறந்தவள் நீதான் என்று உன்னை கூட்டிச் செல்ல துடிக்கின்றதா? மகேஷ், என்ன என்னடா எங்கே வெளிய போறேன்னு சொல்லிட்டு இருந்தா இப்போ வந்து உட்கார்ந்திருக்க? ஆளு ரொம்ப தெளிவா இருக்கியே. குடிக்கலையா என்ன? அது ஒரு பெரிய சம்பவம்டி. அது எப்படி சொல்ல? அது எப்படி சொல்லணும்? அதுக்கு முன்னாடி பொண்டாட்டி எனக்கு ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. என்னது? ஆமாம் மிருதுலா, ஒரு மாதிரி மூச்சு இழுத்து விடவே ரொம்ப கஷ்டமா. மகேஷ், ஏய் விடு. என்னாச்சு? நெஞ்சு வலிக்குதா? மூச்சு மூச்சு விட முடியலையா? ஹாஸ்பிடல் போலாமா? டேப்லெட் சாப்பிட்டியா? நீ வா, முதல்ல நான் டேப்லெட் தரேன். இல்லனா டேப்லெட் வேணும். வா ஹாஸ்பிடல் போலாம். ஏய் இரு. என்ன நீ நெஞ்சு வலிக்குது மூச்சு விட முடியலன்னு தானே சொன்னேன். அதுக்கு எதுக்கு இவ்வளோ ரியாக்ட் பண்ற? இது சாதாரணமா எல்லா மனுஷனுக்கு இருக்கிற ஒரு விஷயம்தான். நீ எதுக்கு இவ்வளோ ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க? உனக்கு அது புரியாது. நான் எவ்வளவு ரியாக்ட் பண்றேன்னு. நீ வா, நம்ம ஹாஸ்பிடல் போலாம். மகேஷ், என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்காத. கொஞ்ச நேரம் ப்ளீஸ். நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னா சும்மா சொன்னேன், உன் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு. பாரு, நிறைய டைம் சொல்லிருக்கேன். எதுல வேணும்னாலும் விளையாடு. இந்த மாதிரி விஷயத்துல விளையாடாதேன்னு. நான் எவ்வளவு பயப்படுவேன்னு உனக்கு தெரியும்ல. தெரியும்டி. ஏன் சும்மா விளையாடக்கூடாதா? சும்மா தான் விளையாண்ட. ஒன்றும் இல்லை. சரி எந்திரி. ஏன் இப்படி? எந்திரி. ஏன் மிருதுலா, நான் உனக்கு கேட்கட்டுமா? நம்ம ஒரு இடத்துல தப்பே பண்ணாம அந்த இடத்துல தண்டனை அனுபவிக்கும் போது அதை நிரூபிக்கணும்னு நம்ம நினைக்கும் போது சில இடத்துல நம்ம அழுவோம், சில இடத்துல நம்ம கோவப்படுவோம். ஆனால் நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த இடத்துல யாருமே தயாராக இல்லாமல் ஒரே ஒருத்தர் மட்டும் ஒன்று நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாராவது முன்ன வந்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். சரி அதை கூட விடு. நம்ம தப்பு பண்ணலன்னு நம்ம யார்கிட்ட நிரூபிக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்களே நம்ம சொல்கிறத ஒரு 5 நிமிஷம் காது கொடுத்து கேட்டால் நம்ம தப்பு பண்ணலைங்கிறது அவங்களுக்கு புரியும்ல. ஆனால் அப்படி இங்கே யாருமே இல்லைல்ல. உண்மைதாண்டாமா. அந்த மாதிரி இந்த உலகத்துல யாருமே கிடையாது. நம்ம தப்பே பண்ணலைனாலும் தப்பு பண்ணிட்டோம்னு சொல்றதுக்கு தான்
முன்ன வந்த ஆள் நிற்குமே தவிர இவங்க தப்பு பண்ணலன்னு சொல்றதுக்கு ஒருத்தர் கூட வர மாட்டாங்க. இதுதான் இந்த பிரபஞ்சமும் பண்ணிட்டு இருக்க விஷயம். எல்லாரும் எப்படி இருக்காங்க பாத்தியா? மற்றவங்க அப்படி இருக்காங்க, இவங்க அப்படி இருக்காங்கன்னு வாழக்கூடாது மகேஷ். நாம நம்ம ட்ராக்ல நம்ம லைஃப்ல நம்ம கரெக்டாக இருந்தால் போதும். மற்றவங்களுக்காக நம்மளை மாற்றிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. கொஞ்ச நேரம் வரைக்கும் ரொம்ப மனசு டிப்ரெஷனாக ஃபீல் ஆச்சு. இப்போது உன் வயிற்று மேலே சாஞ்சிருக்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி இருக்கு. உனக்கு அந்த இடத்துல சாயும் போது ரிலாக்ஸாக ஃபீல் ஆகுதுன்னா உன் உயிரே அங்கதான் மகேஷ் இருக்கு. நம்ம மனசு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும் போது நம்ம குழந்தைங்க கிட்ட பேசினா அது ஒன்றும் இல்லைன்னா ஆயிடும்னு சொல்லுவாங்க. இப்போ உன் குழந்தைய தான் என் வயிற்றுல வச்சிருக்கேன். அதனால தான் உனக்கு எந்த ஃபீலுமே இல்லாமல் நீ ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுற. சீக்கிரமா சொல்ல வேண்டாமா? நீ அப்பா ஆக போறேன்னு சீக்கிரமாவே சொல்லுவேன். அது வரைக்கும் உன் குழந்தை என் வயிற்றுல இருக்குன்னே தெரியாம நீ பாசம் வச்சுக்கோடா. சாரிடா, சாரி. ஏதோ மனசெல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக எந்த ஒரு பாரமே இல்லாத மாதிரி ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் ஆகுதுடி. அப்படி இந்த வயிற்றுக்குள்ளே என்ன வச்சிருக்க நீ? நீ ஹாப்பியா இருந்தா வேற என்னடாம்மா எனக்கு வேணும்? என்னை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டி மை டியர் பொண்டாட்டி. உனக்கு நான் இருக்கேன், இப்போது இருப்பேன். என்ன உங்கள் மடி மீது உறக்கம் இதுதான் அன்பே நான் எங்கும் சுகம் ஆகாது போல் வேறெந்த உறவும் நீதான் உயிரே தாய் மடி கனவெல்லாம் நினைவாகி நீயானது. ஏய் இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குடி. என்ன ஓரா இருக்கு? ஆமா இதுக்கடி ஏன் சட்டையை புடிங்கி போட்டுக்கிற? நான் அப்படிதான், என்னையில யாரும் கண்டுக்க கூடாது. ஷூ கோயிட்டா இருக்கணும். ஓகே, இப்ப நான் போய் எங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன். அப்படியா? தைரியம் இருந்தா இங்க இருந்து எந்திரிச்சு போடா என் பொறுக்கி. கல்யாணம் ஆன புதுசுல ஒண்ணுமே தெரியாத பாப்பா அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இப்ப 7 மணிக்கே போடுற டாப்பாங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்க. சில சமயத்துல மாறிதான் ஆகணும்னா மாறிதான் ஆகணும். அதுக்கு எந்த வழியும் இல்ல. இப்ப யார்கிட்ட நீ போன் பேச போற? வேற யார்கிட்ட? எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட தான். எனக்கு தெரிஞ்சவங்களா? யாரு? அவசியம் சொல்லணுமோ? சொல்லடி. எனக்கு தெரிஞ்சவனா யாருடி? எத்தனைடி? எத்தனைடின்னு கேக்குறேன். அப்படிதாண்டி கூப்பிடுவேன். யாருடி? ஒரு ஐ லவ் யூ சொல்லுங்க சொல்றேன். அதெல்லாம் சொல்ல முடியாது. நீ முதல்ல சொல்லு யாருன்னு. அப்ப நானும் சொல்ல முடியாது. இப்போ ஐ லவ் யூ சொல்லு. ஐ டூ லவ் யூன்னு சொல்லுங்க. வேணும்னே பண்றடி. இப்ப ஏன்டி என்னை இப்படி நிக்க வச்சிருக்க? முட்டி போட்டுதான் நிக்கணுமாமா? நீ சட்டை கூடுடி. ஏன்டி சட்டை புடிங்கி போட்டுக்கிற? ஆகுனா நல்ல மேல பேண்ட் ஊர்வல. ஏன் ஊர்வனமா? இங்க பாரு, அவ்வளவுதான். இருங்க புருஷா, உங்களுக்கு நான் ஒரு சவால் விட்டுருக்கேன், ஞாபகம் இருக்கா? 1 மந்த்துக்குள்ள அதுக்கும் நீ என் சட்டை பிடிக்க போடுறதுக்கு என்னடி சம்பந்தம்? சோ கடவுளே. இருங்க ஒரு நிமிஷம் பேசிட்டு வரேன். ஹலோ ஹலோ, எத்தனை டைம் உனக்கு கால் பண்றதே? எப்பா எதுக்கு இவ்ளோ கோவம்? ரொம்ப கோவப்படாத என்ன? சட்டை குடி. என்ன இனி இடத்துல ஃபோன் பண்ண உடனே எடுத்துட்ட? இனி இடத்துல ஃபோனை எடுக்க மாட்டேன்னு நினைச்சேன், ஆனா எடுத்துட்டியே. ஆச்சரியமா இருக்கு. ஏன் ஃபோன் எடுக்காம நான் எங்க போறேன்? இல்ல என்னமோ ஃபோனை எடுக்காம வச்சிட்டு இருக்க மாதிரி பேசிட்டு இருக்க. நீ அன் டைம்ல கால் பண்ண கூட ஃபோன் அட்டெண்ட் பண்ணி பேசுவேன். என்ன நான் ஒன்னும் அந்த அளவுக்கு பிஸியா இல்ல. நீ பிஸியா இல்ல, ஆனா உன் ஹஸ்பண்ட் பிஸியா இருப்பார்ல. ஏற்கனவே கல்யாணம் ஆனவளாமா. நைட் டைம்லலாம் கால் பண்ணி புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அப்படி எப்படி இருப்பீங்க? நான் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுல்ல. மூஞ்ச பெத்ரா பொத்திட்டு உட்காரு. ஓ அப்படி இல்லையா? அங்க இருந்து உன் பொண்ணு புருஷன் உனக்கு சிக்னல் கொடுத்துட்டு இருக்காரு. சரி ஓகே, நாளைக்கு என்னால காலேஜ் வர முடியும். ஆனா ஒரு மீட்டிங் சொன்ன பத்தியா, அதை என்னால அட்டெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா என் புருஷனுக்கு குழந்தை பிறக்க போகுது. பொண்ணுங்களுக்கு தாண்டி குழந்தை பிறக்கும், அது என்ன உன் புருஷனுக்கு? அதெல்லாம் பிறக்க வேண்டியது இருந்தா பிறக்கும். நீ மூடு, உன்கிட்ட யாரும் பேசல. ஏய் டைம் ஆகுது, போனதுக்கு போட்டு வாடி. ஏய் என்ன டைம் ஆகுது? உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? மூட்டு போய் வெளிய படு. பெட்ஷீட் போர் எடுக்க தான் நீ வந்த. எதுக்கு தேவலாம் பேசிட்டு இருக்க? ஏய் லூசு மாதிரி பண்ணாத பிரதிபா. வா பிரதிபா, டைம் ஆகுது. யோ கருப்பு கன்றாவி இடத்துல ஃபோன் பண்ணிட்டு
போறியா? சீ போடவே போய் வேலை பாரு போ. நாளைக்கு நான் காலேஜ் வர முடியும். ஆனா ஆஃப் டேவோட நான் வந்து போயிடுவேன். அதை இன்ஃபார்ம் பண்றத கால் பண்ண. சீ சீ கால் பண்ணு. சீ காலை கட் பண்ணு. ஒரு காது கூசுது. ஏய் நிறுத்தி. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அவன் ஒரு பைத்தியக்காரன். அவன் சொல்றதை நீ நம்பிட்டு என்ன? மூஞ்ச பாரு. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. எதுக்கு நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் சும்மாவே நீ காலேஜ் கிளிகிளின்னு வந்துகிட்டு இருக்க? நீ எல்லாம் ஒரு பிரின்சிபல் காலேஜுக்கு. ஏய் பிரதிபா செல்லம் என்ன பண்ற? டேய் நீ டார்லிங் அங்கல கடிக்க கூடாது டார்லிங். போனை வச்சிட்டு கடிப்பா. ஐயோ ஏய் நீ போன வைடி. ஏய் நீ போன வைடி. ஆள பாரு. சீ சீ கண்ட நேரத்துல ஃபோன் பண்ணிக்கிட்டு நான் புருஷன் பொண்டாட்டி. சீ சீ வை வை வை. சீ இந்த பிரதிபாக்கு அறிவே இல்லங்க. அவளுக்கு அறிவு இருக்கா இல்லையான்றதுல உனக்கு அறிவு இல்லடி. ஏய் அவங்க தான் கல்யாணம் ஆனவங்கன்னு உனக்கு தெரியும்ல. இதுக்கு தேவலாம் வாண்டட் அவகிட்ட வம்பிழுக்கிற. எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. நான் அப்படிதான் வம்பிழுப்பேன். அது நல்லா இருக்குல்ல. சரி எப்படி விடியற வரைக்கும் எப்படி நிக்கலாமா? வேணாம் மரியாதையா என் சட்டை கழட்டி கொடு. என்னடா சட்டையை கழட்டி கொடு சட்டையை கழட்டி கொடு. நீ ஒரு நாள் ஐயா சட்டை இல்லாம தூங்க மாட்டீங்களோ? எனக்கு நீ தூங்கவே கூடாது. நான் உன்னை இப்படியே பார்த்துட்டே இருப்பணும். நீ இப்படியே நிப்பியா? ஏய் விளையாட அனிதா. சட்டை கொடு அனிதா. நான் தூங்கணும். எனக்கு தூக்கம் வருது. தூக்கம் வருதா? அப்போ 1 month. அதெல்லாம் இன்னைக்கு முடியாது. நான் ரொம்ப நல்லவன். நீ ஃபர்ஸ்ட் என் சட்டை கொடு. என்னால சட்டை போடாமல தூங்க முடியாது. ஓ சட்டை போடாம தூங்க முடியாதா? ஒருவேளை நான் தூங்க வச்சுட்டா? எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கும்டி. நான் அப்பல தூங்கினதே இல்லடி. நான் ஒரு ஆம்பளை பையன்டி. ஏன்டி இப்படி பண்ற? ஓ நீங்க ஆம்பளை பையன் இப்பதான் தெரியுமா? இங்க பாரு வேணும்னே பண்றேன்னு தெரியுது. என்ன பேசாம போ. சட்டையவே தர வேணாண்டி. நான் அந்த இடத்துல இருந்தாவது எந்திரிச்சுக்கிறேன்டி. ஏன்டி இப்படி பண்ற? சட்டையும் கொடுக்க மாட்டேன். அந்த இடத்த விட்டு எந்திரிக்கவும் கூடாது. நம்ம கிச்சு கிச்சு பண்ணி விளையாடலாமா? வேணாம் பேசாம இருந்துக்கோ. அப்ப பண்ணணும்னு அர்த்தம். வேணாம் அனிதா. அனிதா சும்மாரு. ஐயோ அனிதா வேணாம் விட்டுரு அனிதா. ஐயோ ஐயோ அம்மா. அவளி என்னடி லொல்லு பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன நானும் பொறுமையா போனா ரொம்ப தான் பண்றேன். சபா இந்த வலிக்கு வர வைக்கிறதுக்குள்ள படாத பாடுபட வேண்டியதா இருக்கு. உங்களுக்கு நானே சவால் விட்டுட்டு அதுக்கு நானே ஹெல்ப் பண்ற மாதிரி பண்றீங்க பாத்தீங்களா? பாவி அப்போ அவளை உன்னா என்ன என்னடா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க? அவகிட்ட நான் போன்ல பேசிட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இங்க பாரு முதல்ல நீ டீசெண்டா நடந்துக்கோ. என்ன நீயும் சந்தோஷமா இருக்க மாட்டே, மத்தவங்களையும் சந்தோஷமா இருக்க விட மாட்டே. அப்படித்தானே? நீ வாய மூடு. யார் ஃபர்ஸ்ட் கால் பண்ணா? அவதானே கால் பண்ணா. உங்க கால் பண்ணாங்களா 2 வார்த்தை பேசிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வைக்கணும். என்ன அவங்க புதுசா கல்யாணம் ஆனவங்க புருஷன் பொண்டாட்டி. நீ நான் மட்டும் என்னவா? ஓ அப்போ என்ன புருஷனா இதுக்கு தயாரா? ஏய் தப்பா பேசினா அவ்வளவுதான் பாத்து. அப்புறம் என்னடி? மூஞ்ச பேத்துறேன். போடாங்க. ஏய் என்ன பண்ற? போன்ல விளையாட்டுக்கு பேசுனத நிஜமாக்கிடலாமா? ஏ வேணாம். அவ்வளவுதான்டா உனக்கு. உனக்கு யாருடி? என் புருஷன். இல்ல எனக்கு ஒரு குழந்தை கொடுக்கறதுக்கு நீ தகுதியானவனே இல்லைன்னு வாய்க்கிலேயே பேசுனீங்களா? எனக்காவது ஒரு நாள் என்ன உன் புருஷனா நினைச்சு உங்ககிட்ட நெருங்க விட்டு கேடி. நீ ஏய் உனக்கு எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுடா. தள்ளி போடா முதல்ல. இங்க பாரு என்ன பொறுத்தவரை டைவர்ஸ்ங்கிறது வெறும் பேப்பர் தான். என்ன உன் கழுத்துல போட்டு கேட்டாளி அதுக்கு தாண்டி மதிப்பு. அதுக்காக உன்னை அம்மா வைக்கலன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏய் வேணாம்டா. நீ வேணான்னு சொன்னா நான் விட்டு வேணாம். இது எனக்கு கிடைச்சிருக்க சான்ஸ் டி. நான் எப்படி மிஸ் பண்ணேன்? வேணாம்டா வேணாம். அவ்வளவுதான் பாத்துக்கோ. நான் கத்தி பக்கத்து வீட்டுல இருக்கவங்கள வர சொல்லிடுவேன். நீ தள்ளுறா. உன்னை இடுப்புல இருந்து கையடுறா. என்ன நல்லா பாரு வேணாமா. ஐ லவ் யூ டி. நீ பொண்டாட்டி. நமக்குள்ள தப்பு இல்ல. தாலி கட்டாம பண்ணாத தப்பு. இல்ல நீ முதல்ல என்ன விடு ப்ளீஸ். முதல்ல இப்படி என்ன திருட்டு திரும்ப வந்து பார்க்காத சஞ்சய். இன்ன வரைக்கும் உனக்கு எனக்குமான ரிலேஷன்ஷிப் என்னன்னு
விஜய்க்கு தெரியவே தெரியாது. நீ என்னமோ எனக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிற, அது எனக்கு நல்லா தெரியுது. ஒருவேளை நீ எனக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சனா, முதல்ல உன் பொண்டாட்டிய நீ உண்மையா லவ் பண்ணு. அவளுக்கு எல்லாத்தையும் புரிய வை. முதல்ல அவளை அம்மா வாக்கு, அதுக்கப்புறம் அவளுக்கு எல்லாமே தன்னால புரியும். கண்டிப்பா அவளை நீ அம்மா ஆக்கும்போது, அவள் ஒரு தாயாகும் போது எதாத்த என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அவளே ஒவ்வொரு விஷயத்துலேருந்து விலகி வருவா. முதல்ல அவளை அம்மா ஆக்க நீ முயற்சி பண்ணு. உனக்கு என் மேல எது மூலமா லவ் வரலைனாலும் பொசிசிவ் மூலமாவது கண்டிப்பா லவ் வந்திருக்கும். ஆனா நீ மறைக்கிற, அது எனக்கு நல்லாவே தெரியும். அதில் சொன்ன மாதிரி நீ ஒரு அம்மா ஆனாதான் உனக்கு எல்லாமே புரியும். அதனாலதான் உன்னை அம்மா ஆக்கணும்னு முடிவெடுத்திருக்கேன். வேணாம் வேணாம் சஞ்சய், தள்ளிப்போ, என்னை தொடாத, தள்ளிப்போ. ஏய், என்ன நல்லா பாரு, வேணாமா? அழகிய சுரா அழகிய அசுரா மீற ஆசை இல்லையா, கனவில் வந்து எந்த கிச்சு கிச்சு முட்டவில்லையா, வட்ட வட்டமாக வானவில்லை வெட்டி புறவேறி நீயும் என்னை அள்ளி கொண்டா, மூச்சு முட்ட முட்ட சூட்டுவே கூடு விட்டு கோடு பாய் வித்தி கற்று உன்னை ஆடே. பாரு மகேஷ், உன் மனசுல என்ன இருந்தாலும் அதை வெளிப்படையா சொல்லு. நீ ரொம்ப ஏதோ ஒரு விஷயத்துக்காக விக்ஸ் ஆயிருக்கேன்னு எனக்கு புரியுது. என்ன, இது வரைக்கும் அந்த விஷயத்த நீ என்கிட்ட கூட சொன்னது கிடையாது. ஆனா கண்டிப்பா அந்த விஷயத்தினால நீ ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்க. மனசு விட்டு எதா இருந்தாலும் வெளியே சொல்லு. அதை நீ சொன்னீன்னா உனக்கு பாரம் குறையும். நான் நினைக்கிறேன், அன்னைக்கு பார்ல ஒருத்தனை பார்த்தமே, அவனுக்கும் உனக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு. ஏன்னா உன்னோட ஒவ்வொரு அசைவுலையும் என்ன மூமெண்ட் இருக்குன்னு என்னால அதை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா என் உடம்புல பாதி ரத்தம் உன் உடம்புலயும் ஓடுது. அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. அதனால ஒண்ணு விடாம என்ன நடந்துச்சோ அதை மறைக்காம என்கிட்ட சொல்லு. இந்த மாதிரி யாராவது கேட்க மாட்டாங்களான்னு தான் இவ்வளோ நாளா ரொம்ப மன வருத்தத்தில் இருந்தேன். இதை நான் உங்ககிட்ட எப்பயோ சொல்லி இருந்திருப்பேன். ஆனால் சொல்கிறதுக்கான நேரம் அது இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சனால தான் வாயை மூடிக்கிட்டேன். ஆனால் இன்னைக்கு உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறேன்டா சார். அண்ணன் இருக்க, அல்லாம சொல்லு.